இந்த வீடியோல நிறைய பேர் பண்ற ஒரு பேக்லிங்க் மிஸ்டேக் பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு குவாலிட்டியான பேக்லிங்க்ஸ் எப்படி வாங்கணும் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு மார்க்கெட்டிங் ஆர் எஸ்இஓ ரிலேட்டடான டெய்லி ஒரு வீடியோ வேணும்னா நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேர் அவங்களுடைய வெப்சைட்டோட பேக்லிங்க்ஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய சோஷியல் புக் மார்க்கிங் ஆர் ஸ்பாம் டைரக்டரி சப்மிஷன் இதெல்லாம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இர்ரெலவென்ட் சைட்ல இருந்து பேக்லிங்க்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக அவங்க போய் என்கேஜ் பண்ணி பேக்லிங்க்ஸும் வாங்கிடுவாங்க. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுடைய சைட் ரொம்ப நெகட்டிவா அஃபெக்ட் ஆகும். ஸோ எப்பவுமே பேக்லிங்க் பொறுத்தவரையும் குவாலிட்டி அண்ட் ரிலவன்சி இஸ் தி இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி பேக்லிங்க்ஸ் யூ கெட். ஸோ பேக்லிங்க்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு கைட்லைன் வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி ரிலவெண்டா இருக்க சைட்ல இருந்து தான் பேக்லிங்க்ஸ் வாங்கணும், அதுக்கு இவ்வளோ டிஏடிஆர் இருக்கணும், ஸ்பாம் ஸ்கோர் கம்மியா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிரைட்டீரியா வச்சு தென் அதை வச்சு அவுட்ரீச் பண்ணுங்க. அப்பதான் நீங்க ஒரு பேக்லிங்க்ஸ் வாங்கினாலும் அது வேலிடா இருக்கும், இல்லனா உங்களுடைய சைட் ஃபுல்லா அஃபெக்ட் தான் ஆகும். ஸோ நான் அதிகமா யூஸ் பண்ற ரெண்டு அவுட்ரீச் மீடியம் ஒன்னு லிங்க்டின், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டிவான ஸ்லாக் குரூப் இருக்கு. ஸோ அங்க போய் என்னுடைய ரெக்வஸ்ட் போஸ்ட் பண்ணுவேன் ஆர் அங்க இருக்க மெம்பர்ஸ்க்கு டைரக்டா ரீச் அவுட் பண்ணுவேன். மேபி உங்களுக்கு அந்த ஸ்லாக் குரூப் நேம் வேணும்னா ஜஸ்ட் என்ன டிஎம் பண்ணுங்க, உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்புறேன். அங்க போய் ஜாயின் பண்ணிட்டு நீங்க அவுட்ரீச் பண்ணி லிங்க் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஒரு குவாலிட்டி லிங்க் வாங்கினாலும் அது உங்களுடைய வெப்சைட்க்கு நல்ல பூஸ்ட் தரும்.